ஸோ இன்றைக்கி 6/7/2024 ஹிந்துவில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, பிரிட்டன் புதிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி, அதாவது தொழிலாளர் கட்சி, பிரிட்டனில் உள்ள தொழிலாளர் கட்சி வந்துட்டு அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் வந்துட்டு இதுவரை இல்லாத அதிகபட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் 7 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தேசிய மாநில அளவில் எண்ணற்ற மறைமுக வரிகளை அகற்றி இந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 1 ஜூலை 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ வரி கட்டாதவரை வரி விதிக்க வச்சது இதுதான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இது வரையும் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒன்று இல்லை. ஸோ ஓவராலாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக 2.17 lakh crore ஸோ ஏப்ரல் மாதம் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ பெனால்ட்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை லோவாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப லோவாக ஆகிடுச்சு. ஸோ சேவைத்துறை ஆனாலும் சேவைத்துறையில், இணையவழி வர்த்தகத்துறையில் வரி ஏய்ப்பு அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாரி பெருக்கி வளம்படுத்த உள்ளவை ஆராய்வான் செய்கை வினை அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ பொருள் வரும் வழி, அதாவது அதோட இடையூறு, அதாவது பொருள் வரும் வழி அதோட இடையூறு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னாக்கா அதெல்லாம் நம்ம பார்த்து அதை கவனமாக அதை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் அது மூலயமா வளத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது, தமிழக அரசின் 3 திட்டங்களை எதிரொலித்த பிரிட்டன் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதில் என்னென்னா, காலை உணவு திட்டம், தமிழகத்தை சேர்ந்த காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஸோ இந்த 3 திட்டங்களும் பிரிட்டனில் நடந்த தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கையாக வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த உமா குமாரன் அப்படின்றவர் எம்பியாக இருக்கார் அங்கே. ஓகே, அடுத்தது அதே திருப்பி ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்மர் இஸ் நியூ பிரிட்டிஷ் பிஎம் ஆஸ் லேபர் பார்ட்டி வின்ஸ் போல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்துலேயே இன்னொரு இடத்துல ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ 412 சீட்ஸ் வின் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் எவ்வளோதுனாக்கா 650 சீட்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ இந்தியா யூகே அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒன்று போயிட்டுருக்கு, இன்னும் நமக்கு ஃபைனல் ஆகலை. ஸோ இந்த ஒரு ஆட்சியிலையாவது நமக்கு இது ஃபைனல் ஆகுமா என்னன்றது நம்ம இப்போது தான் செய்யணும். ஸோ காஷ்மீர் இஷ்யூவை பற்றி இந்த லேபர் பார்ட்டி அதிகமாக பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம இது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் ஒரு லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் தான். ஸோ இவர் தான் பிஎம்மாக இருந்தப்போ தான் நமக்கு சுதந்திரம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிது. ஸோ லேபர் பார்ட்டி அப்படின்றது ஓவராலாக ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஓவர் 24 lakh ஹிட் ஆஸ் அசாம் ஃப்ளட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் worsen அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃப்ளட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா அசாமில் 40% இருக்குது. ஸோ அசாமில் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு 40% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோப்போகிராஃபி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப பிளைனாக இருக்குது. இதுக்கு காரணம் டோப்போகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அசாம் அப்படின்றது ஒரு பிளைனில் அமைஞ்சிருக்கு, அதை சுற்றி பார்த்துட்டோம்னா ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஃப்ளட் வரதுக்கு அதிகமான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அது தவிர பிரம்மபுத்திரா அன்று ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ டேம்ஸ் அப்படின்றது சில்டேஷன்ஸ், அங்கே உள்ள சில்டேஷன், என்க்ரோச்மெண்ட்டு, மூன்சூன்ஸு, கிளேசியல் மெல்ட்டிங், இதெல்லாம் ஃப்ளட் வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ட்ரெங்தன் எம்பேங்க்மெண்ட் அண்டு ட்ரீச் ரிவரை ட்ரீச் பண்ணணும், அட்ரஸ் ரிவர் எரோஷனை அட்ரஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சஜஷனை பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 டயர் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னாக்கா, ஒன்று ஸ்டேட் லெவல் மெக்கானிசம், இன்னொன்று யூனியன் கவர்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர நமக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது.
அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது சொல்யூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் எம்பேங்க்மெண்ட் ப்ளஸ் ஃப்ளட் வால் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளட் வால் அப்படின்றது எம்பேங்க்மெண்ட் ப்ளஸ் ஃப்ளட் வால் அப்படின்றத கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பேங்க்மெண்ட் அப்படின்றது என்னென்னாக்கா ஸோ ரிவர் அதிகமாக உடையிற இடத்துல ஒரு ஃப்ளட் வாலை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால நமக்கு இந்த ஃப்ளட்டிங் அப்படின்றது வந்துட்டு நமக்கு தடுக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னாக்கா ட்ரீட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா அந்த பெட் எங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேடான இடம் இருக்குதோ அங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ஆழமான வந்துட்டு ஒரு அதை குழியை நோண்டி அதை வந்து ரொம்ப டீப் பண்ணி ஆக்கி ஸோ மேலே வராத அளவுக்கு ஃப்ளட் வாட்டர் வந்துட்டு மேலே வராத அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை வந்துட்டு சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மினி டேம்ஸ் வந்துட்டு கட்டணும், ஏன்னாக்கா வாட்டரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ளட் ஜொமேட்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னாக்கா ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளானை வந்து க்ரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டை வந்துட்டு நம்ம டோட்டலாக எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மோடி விசிட்ஸ் டு ரஷ்யா பியூர்லி பைலேட்ரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேட்டோ அப்படின்றது பார்த்துட்டோம்னா 75 வருஷம் ஆனிவர்சரி வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு முடியுது, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க நேட்டோவில். ஸோ ஆனால் பட் வந்துட்டு அதே 75 வருஷத்தில் ரஷ்யா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்தியாவை வந்துட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோரிக்கலாக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1991 2021 வரையும் நம்ம வெப்பன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரஷ்யாட்டேருந்து. டோட்டலாக வந்து 65% வெப்பன்ஸ் வந்துட்டு நம்ம ரஷ்யாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனர்ஜி ஆயில் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மோஸ்ட்டாக வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரஷ்யாக்கிட்டேருந்து. ஸோ ரொம்ப கம்மியான விலையில் வந்துட்டு உலகத்திலே கம்மியான விலையில் வந்துட்டு ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் நம்ம வந்துட்டு ரஷ்யாட்டேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நமக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு எக்கனாமி வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது எக்கானமிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா 45 பில்லியன் இருக்குது இப்போதைக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ இதை வந்துட்டு மேற்கொண்டு இதை 100 பில்லியன் ஆக்கணும் அப்படின்றது ஒரு முயற்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து 100 பில்லியன் வந்துட்டு நமக்கு எக்கானமிஸ் வந்துட்டு பார்க்கலாம் இன் ஃபியூச்சர்ஸில். எஜுகேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யுக்ரைன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸு யூரோப்பியன் அண்டு யூஎஸ்ஏவில் போய் படிக்க ஆரம்பித்தாலும் ரஷ்யாவிலையும் படிக்கிறதுக்காக வேண்டி நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்தது ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்துட்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா எப்பெல்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறதாகவும், எப்பெல்லாம் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது அப்போல்லாம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா சைனாவை ஏசியாவில் கவுண்டர் பண்ணணுன்னா ஒரே ஒரு ஸ்டேட் கண்ட்ரினால தான் வந்துட்டு அது நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்துட்டு கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. அடுத்தது சம்பூர்நாட்ட அபியான்ஸ் அப்படின்ற ஒரு அபியான்ஸ் வந்துட்டு அதில் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்துட்டு கீ இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ் சாயிலோட ஹெல்த் அப்படின்றது வந்துட்டு இது பார்க்குறாங்க, ஸ்கூல் எலக்ட்ரிசிட்டி அக்ரிகல்ச்சர்ஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 81 டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை வந்துட்டு இது வாட்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2018 நித்தி ஆயோக் அப்படின்றவங்க தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அதே மாதிரி வந்துட்டு ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராம்ன்றதையும் இவங்க தான் வந்துட்டு நித்தி ஆயோக் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சம்பூர்நாத்த அபியான்ஸ் அப்படின்றது வந்து 3 மந்த் இனிஷியேட்டிவாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு 6 கீ இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ளஸ் பிளாக்ஸ் இது ரெண்டுத்தையும் உள்ள கீ இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கலாக வந்துட்டு ஒரு 6 கீ இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணி இந்த 3 மாதத்தில் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவாக சம்பூர்நாத்த அபியான் அப்படின்றத பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டீல் ஸ்லாக் ரோடு அப்படின்றது இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.